வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்களை வாழ்க 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 பல்லாண்டு வாழ்க முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்தவுடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ்நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு பண்பாடு குறையாமல் வரவேற்ற நாளாக மகிழ்கிறேன். என்றும் உள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையை இனிமையை நிறைந்தது எனலாகும் என்று நிகழ்ந்து கூறுவது போல அழியாத தமிழ் போல் என்று இளமை குன்றாத வாழ்க என்று வாழ்த்துகிறேன். மகளே, நிலையான வாழ்வாக இருக்க வேண்டும். கால் நொந்தேன் கடிகு வழி நடந்தேன் யான் வந்த தூரம் எழுதென்று கூணல் கருந்தேனுக்கு அங்காந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டால் அவை மூதாட்டி. அதுபோல் அல்லாமல் ஒப்பளம் முகமளந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதை அமிர்தமாகும் உப்பளம் ஒடுபாளன் முகங்கள் இடுவாராயின் கப்பிய பசினோடு கடும்பசி ஆகின்றானே என்று சொன்னது போலும் அல்லாமல் அற்புதமான வரவேற்பு சந்தான புஷ்ப பரிமள கண்கணி முகச்சரண யுகங்கள் அமிர்த பிரபா சந்திரசேகரா மூசிகாரோட வெகுமோக சத்தியப்பிரிய ஆலிங்கனே சிந்தாமணி கலசகர கட கபோல திரியம்பக விநாயகன் சிமலை வளமறு வளவில் உலகடைய நொடியில் ஒரு சித்திர கலாப மயிலே என்று மயூர வாகனன் மயில் மீது வருவான் முருகன். அந்த முருகனை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்க உனக்கு அவனுடைய அருளால் உன்னை வாழ்த்துவது கடமையாகும். அந்த வாழ்த்தும் நிலையானதாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அஞ்சர செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது சிந்தாமணி ஜோதியை போல் உருவான பொன்மஞ்சள் நிலவு ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு கண்ணீரினால் நீராட்டினால் என் ஆசை தீராதம்மா வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் தெய்வப்புலவர். தெய்வ நிலை அடையணும். ஒன்று ஈதல் கொடுக்கணும். கொடுத்தால் அன்பு வரும், அன்பு வந்தால் அருள் வரும், அருள் வந்தால் தவ வரும், தவ வந்தால் சிவம் வரும். அன்பே சிவம் அன்பிற்குண்டு அடைக்கும் தால் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற பயன்பெறும் வகையிலே இந்த வாழ்க்கை நிலையானதாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும் எறும்பு ஊற பாறையும் தேயும். அதனாலே சில விஷயங்களை உன்னிடத்தில் உன்னாவார நான் கேட்க வேண்டும், செவியார நான் கேட்டு மகிழ வேண்டும் என்ற காரணத்தினாலே கேட்கலாமா? கேட்டால் பதில் கிடைக்குமா? தொட்டனை தூரம் நெருக்கினி மாந்திரிக்கு கட்டணை தூரம் அறிவு அப்படின்னு வள்ளுவனின் முதுமொழிக்கணங்க தேவலோகவாசி பூலோகத்தை நாடி வந்து வள்ளிப்பண்ணாகிய எண்ணெய் சந்தித்து இவ்விடத்தில் வந்து தமிழோடு பகிர்ந்தனும் அப்படின்றதுக்காக வந்திருக்கீங்க. ஏன்னா கற்ற இருந்தது கலவர்ந்து உரையாடணும். ஒருத்தர் படித்தவர் ஒருத்தர் படிக்காதவர்னா அவர் பேசுறது இவருக்கு புரியாது, இவர் பேசுறது அவருக்கு தெரியாமல் போய்விடும். கண்ணிரண்டாம் யாவருக்கும் கற்றவர்களுக்கெல்லாம் மூன்று கண்ணாம் எண்ணியர் தியாகிகளுக்கு ஏழு கண் ஆகுமன்ற மனம் குவித்து நாணமைக்குமே அறிந்தவர்களுக்கெல்லாமே அநேக கண்கள் ஆகும் என்றார்கள். முன்னோர் என்பதற்கிணங்க நடந்தது நடந்து முடிந்தது நடக்க இருப்பது மூன்று காலமும் அறிந்திட்ட நாரத மகரிஷி என்னை பார்த்து நீங்க கேட்கக்கூடிய விஷயமாகப்பட்டது கேள்வியாகப்பட்டது விவரமாகப்பட்டது தெரிந்து கொள்ளவா இல்லை தெரிய வைக்கவா இல்லை தெரிந்தவளா என அறியவா, இது மூன்று காலத்தையும் குறிக்கும். ஏன்னா முக்காலத்தை உணர்ந்தவர் நாரத மகரிஷி. தாங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து பதில் என்பது வரும். கேளுங்கள் சுவாமி. அறிவுனா அறியாவினா ஐயவனா கொடைவினா குழல்வினா ஏவல்வினா என்று 6 கேள்வி. நீ சொன்ன மாதிரி தெரிந்து கொள்ளவா தெரிய வைக்கவா இல்லை தெரிந்து கொள்வதை விட அறியவா. அறியவா. அறிவது அறிவு, உணர்வது ஞானம். 2 விதம் இருக்கு. சாஸ்திர ஞானம் அபர ஞானம். ஒன்று படித்து தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்று உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது. இந்த உலகமே இந்த பூமியே 2 விதிக்கு கட்டுப்படுது. ஒன்று இயங்கும், இன்னொன்று இயக்கும். அப்போ ஒன்று படித்து தெரிஞ்சுக்கலாம், இன்னொன்று அனுபவப்பட்டு உணர்ந்து தெரிஞ்சுக்கலாம். உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. அதைத்தான் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்றார், உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன்னார். நிலமுலாவிய நீர்மொழி வேணியில் அழகில் சோதிய நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கறி. உணர முடியும்,
ஓத முடியாது. எது போல ஊமையன் கணவனை யாருக்கும் சொல்ல வாயில்லை ஐயன் என்னாரு தாய் மாணவ சுவாமி. அதுபோல இந்த விஷயத்திலே அறிவினா ஆசிரியர் மாணவரிடத்தில் கேட்பது, அறியாவினா மாணவர் ஆசிரியரிடத்தில் கேட்பது. இப்ப அறிவினா அறியாவினா ஐயவினா அது ஒருவேளை அப்படி இருக்குமோ? அப்படி இருக்குமோ? சந்தேகத்தில். ஐயவினா ஏவல் வினா அங்க என்ன நடக்குது போய் பார்த்து அது கேள்வி அப்படின்னு ஏவுறது, ஒருத்தல வந்து வேலை வாங்குறது. கொடை வினா அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுக்கறதுக்கு கேள்வி கேட்கறது. கொடுக்கலாமா இல்ல கொடுக்க கூடாதா? ஆமா, கொடை வினா சரியா பார்த்து கொடுக்கணும். எல்லாத்தையும் வந்து கொடுத்துட கூடாது. எல்லா இடத்துலயும் இது அவங்களுக்கு கொடுக்கலாமா, இது வந்து சரியான இடத்துல போய் சேருமா அப்படின்னு சொல்லி சிந்தனையோட கொடுக்கணும். கொழல் வினான்னு ஒண்ணு இருக்கு, என்ன பெற்றுக்கொள்வதற்கு கேள்வி. அத்தனை கேள்விக்கு எல்லாமே கொடுக்கறாங்களே, இதை நம்ம வாங்கிக்கிறலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கணும். அப்ப கேள்வி 6 இருந்தாலும் பதில் 8 வைத்தது இலக்கணம். அப்படிப்பட்ட இலக்கண முறைப்படி உன்னை பற்றி உன்னுடைய மூதாதையரை பற்றி ஒருத்தருக்கு நாட்டுப்பற்று இனப்பற்று மொழிப்பற்று சாதிப்பற்று அப்படின்னு சொல்ற போது பற்றுங்கிறது என்ன சாமியார் கூடி மடங்கட்டின கதை தான். அது மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல உன்னை பற்றி என்ன எது நிலையானது உலகத்துல? சூரியன் நிலை இல்லை, சந்திரன் நிலை இல்லை, நவகோள்கள் நிலை இல்லை, பூமி நிலை இல்லை. நிலையானது இறைவன் ஒருவனே, இறைவனை தாங்கும் தர்மம் ஒருவனே. இத்தனையும் தாங்கக்கூடிய தமிழ் நிலையானதாம். அதனாலதான் அருணகிரிநாதர் தமிழாலே முருகனுக்கு கந்தர் அலங்காரம் பாடினார். 108 பாடல். சேயோன் மாயோன் மருகனை மன்றாடி மைந்திரன் கூட சீர்காழி ஐயா ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பாங்க. நேரசை நிறையசை முதல் பாடல் அதாவது அழகாக பாடியிருப்பார். கடைசி பாடல் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குணை. முதல் பாட்டு என்ன பாட்டு? ஆடும்பரி வேலனி சேவலன பாடும்பணியே பணியாய் அருவாய் தேடுங்க ஏமாவுனை செல்வில் சாடும் தனியானே சகோதரனை. மொத்தம் 108 பாடல்கள். ஒரு பக்கம் 51 பாட்டு, ஒரு பக்கம் 51 பாட்டு, 6 பாடல் குஞ்சன் போல. இது மாலை போல. அதனாலதான் மாலையில கந்தர் அலங்காரம் செய்தார். நிலையானது, மற்றதெல்லாம் நிலையில்லாது என்பதனாலே. அப்படிப்பட்ட கந்தனுடைய அருளாலே உன்னை பற்றி நான் கேட்கும் கேள்வி முதலாவதாக நாடு நிலம் குறிஞ்சி நிலம் அமைத்திருப்பது பரன். ஆமா, பேசுவது தமிழ், வணங்குவது குகன். வெற்றி புனைத்தாததுக்கு வேம்புக்கும் வெண்ணைக்கும் சுற்றும் பெரு நலனாய் தோன்றுமே. கற்றோர்கள் திறந்தாங்கும் தாங்கும் இந்த ஜெகம் முழுதும் தாங்கும் அறம் தாங்கும் தொண்டை அரசு. அறம் என்ற தர்மத்தை தாங்கி நிற்கக்கூடிய தொண்டை வள நாடு இங்கே வந்திருப்பது காவலுக்காக என்பதை அறிவோம். இருந்தாலும் இன்னும் ஒரு கேள்வி. இன்னும் என்ன கேள்வி? மின்னல் இடை மாதே கண்ணல் மொழி மின்னல் இடை மாதே உந்தன் தாய் தந்தை பெயரென சொல் இப்போதே. நம்பி நங்கை நம்பிக்கை நங்கைக்கு நாளா நாளாம் திருநாளா நம்பிக்கை நங்கைக்கு மணநாளா ஒரு பாட்டு. நம்பினா ஆண்மகன், நங்கைனா பெண்மகள். ஆனாலும் பெண்களுக்கு பேர்களும் உண்டு, அப்பாவுக்கும் பேர் உண்டு. அப்படிப்பட்ட உபேந்திர நம்பியினுடைய வளர்ப்பு தந்தையாக இங்கே வளர்க்கப்பட்டிருந்தால் இந்த இடத்துல காவலுக்கு வந்திருக்க எத்தனையோ விஷயங்களை எண்ணி பார்க்க தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இப்ப என்ன சொல்லணும், என்ன கேட்கணும், யாரு சொல்லு பேச்சு கேட்கணும்னு கணக்கு. ஆமா, குருவ மிஞ்சின சிஷியன் உண்டு. எல்லாரும் சொல்றதை எல்லாரும் கேட்க கூடாதுல. யாரு சொல்றது யாரு கேட்கணும், என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் சொல் புத்தி சுய புத்தி அப்படின்னு இருக்கணும். யாரு சொல்லக்கூடிய விஷயத்தை வாங்கி சுயமா சிந்திக்கணும். தவறான விஷயமா இல்ல சரியான விஷயமா கொஞ்சம் சிந்திச்சு செயலாற்றினா வாழ்க்கையின் என்ற வெற்றிக்கனியை நம்ம பறித்து விடலாம். கற்க கஜடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக
யாக படி யாக வராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அப்ப ஒரு வார்த்தை மெல்லக்கூடிய வார்த்தையா இருக்கும், ஒரு வார்த்தை கொல்லக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு தேவர்கள் திருவாக்கு சொல்வாக்கு தவறிவிட்டால் நாரிய புண்ணாக்குன்னு ஒரு வார்த்தை உண்டு. புண்ணாக்குக்கு பெருமை கொடுத்தான் காலமேகம், அது இரட்டுரை மொழி பாடல். இங்க என்னன்னா ஒரு விஷயத்தை படி, கசடர படி, தெளிவா படி, திரும்ப திரும்ப படிக்கும் போது அதனுடைய பொருள் தானா புரிந்துவிடும். அதுக்கு மேல புரியலைனாத்தான் ஆசிரியரை நாடணும். அதனாலதான் கற்க கஜடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அதுபடி நடந்துக்கன்னு சொல்றேன். ஏன்னா நெல்ல கொட்டினால் அள்ளி விடலாம், வார்த்தை என்ற சொல்ல கொட்டினா ஒரு நாளும் வந்து அள்ளவே முடியாது. ஒருத்தரை பார்த்து பேசக்கூடிய விதத்தை பொறுத்து தான் மரியாதை மதிப்பு நம்மளை வந்து சேர. நம்மளே எடுத்த கௌதம் சொல்லி அவங்களை பார்த்து கேட்டுவிட்டு இன்னாரு என்ன பார்த்து இப்படி கேட்டுவிட்டாருன்னு சொல்லி அப்புறம் பின்னாடி வருந்த கூடாதுல. நிலத்தில் கிடந்த போய் கால் காட்டும் காட்டும் குடியிருப்பிறந்தோடைய வாய்ச்சொல் மண்ணோட தரம் வளரக்கூடிய பயிர் காட்டும். நல்ல குடும்பத்து பிள்ளைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவருடைய நடைமுறையை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அப்படி நடைமுறையை பற்றி தெரிஞ்சதுனாலதான் அன்றைக்கு வந்து கன்னியாக இருக்கின்ற பொழுது துர்வாச முனிவர் வந்து இப்படிப்பட்ட தன்மையிலே இளம் பருவத்திலே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி முன்கூட்டி விஷயத்தை அறிந்ததுனால மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். அவ வேற விதமா நடந்திருந்தா மந்திரத்தை சொல்லி கொடுத்திருப்பாரா? அப்ப இளமையாக குமரியாக கன்னியாக இருக்கின்ற பொழுது இவ்வளவு பொறுமையாக தன்மையாக நடந்து கொள்கின்றாலே இந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய விஷயம் முன்கூட்டியே தெரிந்ததுனால மந்திரத்தை உபதேசம் பண்ணது போல நடக்கிற விதத்தை பொறுத்து இருக்கிறது. ஒரு அசுரன் வாங்கிய வரம் கன்னியாலதான் அழியணும் அப்படின்னா அப்ப கன்னியா இருந்துதான் நான் தான் சேவலாக மாறி கூவி பொழுது விடிஞ்சிருச்சு. அதனாலதான் கன்னியா குமரி எப்படின்னு குமரியாக இருக்கின்றாள். குமரின்னு அம்பாளுக்கு பேர் இருக்கு. இன்னொரு தாவரத்துக்கு குமரின்னு பேர் இருக்கு. தாவரம் சோற்று கற்றாழை என்ற தாவரத்துக்கு குமரி பேர் தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் அது இளமையை வந்து கொடுக்கக்கூடியது. தலைகீழ கட்டி தொங்க விட்டீங்கன்னா அது வாடியே போகாது, அப்படியே இருக்கு. அதனாலதான் வீட்டுக்கு வந்து திருஷ்டி பொருளா வந்து கட்டி வச்சிருப்பாங்க இருக்கு இல்லையா? அப்படின்னா அதுக்கு குமரின்னு பேர் இருக்கு. அப்படி மகத்துவம் வாய்ந்த எல்லா மொழிகளையும் விட தமிழ் மொழிக்கு அவள சிறப்புகள் இருக்கு. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த தமிழ் அப்படின்னு இருக்காங்களே, எந்த மொழிக்காவது இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறதா? எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் இந்த தமிழ் மொழிக்கு இருக்கிற அழகும் இளமையும் புதுமையும் எதுக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட மொழி வந்து தமிழை எப்படி வந்து கற்கணும் அப்படின்னா இளமை கல்வி முதுமை எருதி தோல் கொடுக்கும். அப்ப கடைசி காலத்துல உட்கார்ந்துட்டு நம்ம புரிய முடியுமா? ஏன்னா ஈரத்தில் பெறாத கல்வின்னு அந்த வெள்ளந்தி மனசு வந்து சுவாமி அப்ப மனசுல எதுவுமே சஞ்சலம் இருக்காது. மனசுல அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் பொண்ணு சேர்க்கணும் பொருள் சேர்க்கணும் வந்து அந்த ஈடுபாடு இல்லாமல் இருக்கின்ற பொழுது தெளிவான முறையில் மனது வந்து இருக்கும். அந்த நேரத்துல பச்சை மரத்துல ஆணி அடிச்சது போல பதியக்கூடிய தன்மை இளமை கல்வி போல. அது போல இளம் வயதுல படிக்கிற இளமையில் கல் அப்படின்னா இப்ப படிப்புக்கு வயது தேவையில்லை, எப்ப வேணாலும் படிக்கலாம். இன்றைக்கும் பாருங்களேன் உங்க பள்ளி பருவத்தில் படித்த கல்வி இதற்கு ஞாபகம் இருக்கு. ஒரு பிள்ளை என்ன ஆமா பள்ளிக்கூடத்துக்கு போறது ஒரு பையன் பாடினானா நெடுமால் திருமுருகா நித்த நித்த இந்த கதையா ஏடு கிளியாதா எழுத்தாணி உடையாதா வாத்தியார் ஜாவாரா வைத்தறிச்சல் தீராதான்னு பாத்தீங்களா? இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். பாடின ஆள் யாருன்னா காரைக்குடி ஐயா காசி செட்டியார் தான் பாடினாரா. அப்ப வாத்தியார் சொன்னாரா அப்படிலாம் பாடாதரா, வாத்தியார் ஜாவாரானா நான் செத்து போனா இன்னொரு வாத்தியார் வந்துருவாரு, ஏடு கிளியாதானா இது கிழிஞ்சு வச்சுன்னா இன்னொரு ஏடு வாங்கிக்கலாம், எழுத்தாணி உடையாதுன்னா இது உடஞ்சு வச்சுன்னா மறுக்க வாங்கிக்கலாம். ஆனா நீ படிக்காம போனா உனக்கு இன்னொருத்தர் படிக்க முடியாதுடா. அதனால கல்வி அவ்வளவு முக்கியம். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்று பாடினான் பேரறிஞன் பிளேட்டோ கூறியது போல. படிக்க இன்னொரு பிள்ளை என்ன ஒண்ணு அவங்க அப்பா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுன்னு ஒரு பாட்டு பாடினேன். ஆமா நான் துடுக்கெடுத்து 3 வயதில் என் துடுக்க அடக்கி பள்ளிக்கு அனுப்பாத பாதகனே நான் பிறந்தது நீ பட்ட கடனுக்கும் கொல்லிக்கும் இப்படி பிள்ளை இருக்குல்ல. படிக்கிற வயசுல என்னை வந்து புத்திமதி சொல்லி பள்ளிக்கூடம் போகட்டாலும் அடிச்சு பிள்ளைகளை வந்து அடியாத பிள்ளை படியாதுன்னு சொல்லி இங்க பள்ளி பாடத்தை கற்றுக்கணும் அப்படின்னு தெளிய சொல்லியிருக்கணும். சரி பிள்ளை எதுக்கு பாவம் அப்படி அடிக்க கூடாது விட்டதுனால என் காலமே இப்படி வீணாகி போய் விட்டதே. இப்ப கேக்குறாங்க எங்களை எல்லாம் யாரும் உங்களை படிக்க வைக்க சொன்னது இப்படி அடிச்சா நீங்க அடிச்சா நாங்க மாத்தி வேற விதமா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. ஆசிரியர்கிட்ட ஐயத்தோட எதிர்த்து கேள்வி கேட்கலாம். அடிப்பதற்கு நீ யாரு என்னை அடிப்பதற்கு இதற்காகத்தான் எங்க அப்பா அம்மா உன்னை எங்களை பெத்து வளர்த்தாங்களா அப்படின்னு சொல்லி இப்படி கேள்வி கேட்கக்கூடிய காலங்கள் ஆகிவிட்டது. எவ்வளவு மாற்றங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். இப்படி காலங்கள் மாறி 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 போறதுக்கு காரணம் மனித வாழ்க்கை. நான் கேட்கிறேன் காலம் மாறி மாறி போச்சுன்னு சொல்லி நீங்க வந்து சொல்லலாமா சுவாமி? எல்லாம் நல்ல நீ உபதேசத்தை சொல்லக்கூடிய காலம் என்று அப்படியே தான் இருக்கு. மாற்றம் ஒன்றை மாறாதது, மனிதன் தான் மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். காலம்ங்கிறது மனிதன் தான், உலகம்னா பெரியோர்கள் மாற்றம் அப்படிங்கிறது உண்மைதான். காலம்னா தனியா, காலம்னா நேரத்துக்கும் காலத்தை குறிக்குது. அந்த காலத்தை நான் சொல்லவில்லை, 3 காலத்தையும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நாகரிக வளர்ச்சியில எல்லாத்தையும் பண்பாடு கலை இலக்கியம் மொழி பழக்க வழக்க அத்தனையும் மாத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆனா என்ன மாறினாலும் சோறாளி வாயில தான் வைக்கணும். ஆமா எத்தனையே காலங்கள் வந்தாட்டும் தாயை தாயின்னு தானே சொல்ல முடியும். வேற விதமா மாற்றி சொல்ல முடியுமா? உலக மக்கள் எல்லாம் அந்த உலகத்துல உள்ள எல்லா சீவராஜிகளும் அம்மானு தான் கத்துது. ஆடு மாடு அத்தனையும். ஆனாலும் மனிதன் மட்டும்தான் இவ்வளவு மாற்றத்தை நோக்கி
மாற்றம் தேவைதான். அதுக்காக நாகரிகங்கிற பேர்ல எல்லாத்தையும் தொலைச்சிட்டா நாகரிகத்தை. ஒரு விஷயம் தெரியுமா சுவாமி, நாகரிகம்ன்ற ஆடைகளில் மாற்றம் இருக்கலாம், ஆபரணங்களில் மாற்றம் இருக்கலாம். அப்ப நாகரிகத்தில் மாற்றம் என்பது வந்து இதுதான் தேவையா? ஒழுக்கத்தில் மாற்றம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அறம் சார்ந்த ஒழுக்கமே உலகத்தில் நல்ல ஒரு பண்பாடு அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ ஆடைகள் வந்து விட்டது. கவர்ச்சிகரமான ஒரு ஆடை அப்படின்னா அது புடவை சேலை மட்டும்தான் சொல்லிருக்காங்க. ஏன்னா நடந்து வரும்போது சொல்லுவாங்க, என் தாயே என் குலசாமியே அப்படியே நடந்து வருது மாதிரி தெரியுது, அப்ப என் பெற்ற தாயை போல தெரிகிறது உன்னை பார்க்கும்போது. அப்புறம் என்ன சொல்வாங்க, என் தாரத்தை போல் தெரிகிறது, என் காதலியை போல் தெரிகிறாய், என் பெற்ற பிள்ளை மாதிரி தெரிகிறது, தோழியாக. அப்ப ஒரு பெண் வந்து புடவை தான் கட்டியிருப்பா, அம்மனாகவும் ஆத்தாளாகவும் தாயாகவும் தாரமாகவும் சகோதரியாகவும் காதலியாகவும் வந்து ஒரு ஆடையை வைத்து அலங்காரத்தை வந்து குறித்து விடலாம். இப்போக்கே அம்பாளுக்கு வந்து சேலையால் தானே அலங்காரம் பண்றாங்க. ஆனா பிற உடையில் வந்து ஒவ்வொரு பெண்களோ ஒரு யாரோ வந்து அதை ஒரே விதமா பார்க்க தோணும். அது ஆடைகள்னாலதான். அப்ப இந்த ஆடைகளில் வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு கவர்ச்சிகனான உடை அப்படின்னா தமிழர்கள் பண்பாட்டை கட்டுக்கொடை அந்த புடவையில தான் அவள் அழகு இருக்கிறது. ஆமா, 16 முழம் பெண்களுக்கு, 4 முழம் 8 முழம் ஆண்களுக்கு. ஆனாலும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு. 9 ராத்திரி நவராத்திரி பெண்களுக்கு, ஒரு ராத்திரி சிவராத்திரி ஆண்களுக்கு. சிவராத்திரி சிவயோக தியானத்திலிருந்து பஜனை பாடி இறைவனை வழிபட்டு பட்னியா இருக்கணும், விரதம் இருக்கணும். ஆனா அம்பாள் 9 ராத்திரி பட்டினியா இருக்கவே கூடாது. வடக்கூடிய பெண்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு அன்னத்தை கொடுத்து பசியை தீர்க்கக்கூடியவள் தாய் அல்லவா. பிள்ளைகளை பட்டினி போட மாட்டாங்க. அதனால உணவை கொடுத்து நவராத்திரி 9 திருநாளும் வந்து 3 தேவியருக்கும் நன்றியை செலுத்துவதற்காக அன்று வந்து நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. அதனாலதான் இங்க சக்தி வழிபாடு இன்றியமையாத ஒன்று. இன்றியமையாத சக்தி வழிபாடு எத்தனை வழிபாடுகள் இருக்கு பாருங்க. பராசக்தி சக்தி தான் ஒண்ணுதான். ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் காளியாக, மாரியாக, நீலியாக, காட்டேரியாக, மைசாசுர மர்த்தினியாக, அம்பாளாக, கண்ணாத்தாளாக, எத்தனை விஷயங்களாக கண் கொடுத்து. அப்ப ஊர்தோறும் பாசைகள் வேறுன்றது மாதிரி ஊர்தோறும் வந்து தெய்வங்களுடைய பெயர்கள் மாற்றப்படுகிறது. எப்படி மாறுது? எப்படி? ஒரே பொண்ணு நீங்க. ஆமா, ஒரே பொண்ணு உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீங்க பொண்ணு, நான் பெண்ணு, மகள். அதே பொம்பளை பிள்ளை பெரியவளாய் ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஒரு மனைவியாக மாறிவிடுகிறேன். ஒரு குழந்தையை பெற்று விட்டால் தாயாக மாறிவிடுவேன். அந்த குழந்தை கல்யாணம் செய்து விட்டால் மாமியாராக மாமி ஒரு உருவம் தான், பல வடிவங்கள் பெறுவது போல மாற்றம் தான். அதுபோல இறைவனும் ஒருவன் தான், பலவாறாக பிரித்து மக்கள் வழிபாடு. அன்பே சிவம் என்று அன்புள்ளதான் தெய்வம், வேற எதுவுமே கிடையாது. கொடுக்கறதே அன்பு. கொடுத்தா தானே அன்பு வரும், அன்பு வந்தா தானே அருள் வரும். கொடுக்காம அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா அது என்ன இருக்கு? எதுவுமே கொடுக்கக்கூடிய தன்மை. முன்கை நீண்டா தான் முழங்கை நீளும். செல்வத்தின் பயனே ஈதல். புறநானூற்று பாடல் சொல்லுது, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னறி நல்குதல் வேந்தனுக்கு கடனேன்னு சொல்லுது புறநானூறு. என்ன சொல்லுது? ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும், அது அவளுடைய கடமை. அந்த குழந்தையை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன். நல்லவனா ஆக்குவது, படிக்க வச்சு அவனை நல்லவனா கொண்டு வர வேண்டிய யாரு கடமை? அடுத்து நாட்டில் இருக்க மன்னன் என்ன செய்யணுமா? நன்னறி வேந்தனுக்கு அழகு. நன்னெறி, நெறியோட நீதியோட பாரபட்சம் இல்லாமல் வந்து நீதியோட வந்து அரசாட்சி புரிய சொல்லி கொடுக்கணுமா? அதுதான் இது 3 சொல்லப்படுது. அது புறநானூற்றுல அத்தனை இல்ல. ஏட்டு சுரக்கா கறிக்குதவான்னு ஒரு பழமொழி. ஆனா அதைத்தான் நம்ம வந்து எல்லாருமே படிக்காதவர்கள் யாரும் கிடையாது, படித்து அதைத்தான் வந்து தேர்வுகள்ல எழுதுறாங்க. ஆனா அதை பற்றி நடக்கிறது கிடையாது. அதே மொட்டை அப்படியே மனப்பாடம் பண்ணி வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வேலைக்கு தகுதிக்கு வந்து எழுதுறான், படிக்கிறான். அதை செயல்ல வந்து காட்டுறதே கிடையாது. சொல்லும் செயலும் ஒத்து இருந்தாதான் பிரச்சனை இல்லையம்மா. காசியில ஒருத்தர் பரமசாது ஒருத்தர் இருந்தா. சரி, பரமசாதுன்னா ரொம்ப பொறுமையானவர். அப்புறம் எது கேட்டாலும் மறுப்பு சொல்ல மாட்டார். பிறகு அந்த மாதிரி பண்றாங்களே, என்ன சரி, அதை பத்தி நமக்கு என்னப்பா? ஐயா 5 5 11 சரி, ஆமா வச்சுக்க, என்ன பண்றது? இப்படி பொறுமையா போறவரா, இப்படி ஆமோதிக்கிறாரு. ரொம்ப பொறுமையானவர், பரம சாது. ரொம்ப ஆமா, மக்களுக்கு அவர் மேல ஒரு பெரிய நன்மதிப்பு வந்துருச்சு. பெண்கள்லாம் போய் அவரை வணங்குறது, அவர்கிட்ட பிரசாதம் வாங்குறது, விபூதி பூசுறது, இப்படி இருந்தா கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு பெரிய நல்லவரா இருந்தாலும் கூட ஆபத்து ஒருத்தர் இருக்குமா? அது இப்படி இல்லாம இருக்குமா? பிடிக்காத ஒருத்தன் வந்துட்டேன். அவன் சொன்ன இந்த சாமியார் என்னமோ எல்லாரும் நம்புறாங்க, வேற என்னமோ பொறுமையானவரா, பொறுமை எவ்வளவுதான் அப்படின்னு முடிவு பண்ணி காசு கொடுத்து ஒரு ஆளு கூலிக்கு மாரடிக்க ஒருத்தரை கூப்பிட்டு, ஐயா உனக்கு இவ்வளவு சம்பளம் தரேன், தினமும் நீ கங்கை கரையில உட்காந்துக்க, இந்த ஆளு குளிக்க வருவேன், அப்ப கங்கையில குளிச்சுட்டு கரையேறி வரும்போது பாய் நிறைய வெத்தலை பாக்கு போட்டு அந்த ஆளு மூஞ்சிலே துப்பு. கோவப்படுறான்னு பாப்பேன். ஒரு தரம் 2 தரம் இல்ல, கோவப்படுற வரைக்கும் விடாம நீ துப்பணும்னு சொல்லி அனுப்ப. வந்து உட்காந்துட்டு அந்த ஆளு வெத்தலை பாக்கு நிறைய வாங்கி வச்சுட்டு வாய் நிறைய போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். இவர் எப்போதும் போல கங்கைக்கு வந்தாரு, காலையில குளிக்கிறபடி குளிச்சாரு, குளிச்சுட்டு கரையேறி வந்தாரு. இவன் தான் திட்டமிட்டு அங்க உட்காந்துருக்கானே, அவர் முகத்துல துப்பணும்னு. அதே மாதிரி முகத்துல துப்புன. ஆனா அவர் எந்த செஞ்சலும் வரல, முகம் சுளிக்கல, அமைதியா இருந்தாரு. திரும்பி போய் குளிச்சாரு, கரைக்கு வந்தாரு.
துப்புனேன், மறுபடியும் போனாரு, குளிச்சாரு, வந்தேன், துப்புனேன், இப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்காரு. 99 தடவை துப்பிட்டேன். 100வது வரையும் துப்பிட்டேன். 100வது முறையும் குளிச்சுட்டு வராரு. இப்ப இவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏயா வேலை மெனக்கட்டு அழகெல்லாம் வலிக்குது, இத போட்டு மென்னு உங்க மேல துப்பி ஏன் வாயெல்லாம் வலிக்குது, ஒரு தடவை ஏன் துப்புறான்னு கேக்குறது இல்லையா? இப்படியா இருப்பீங்க? ஆமா அப்படின்னு கேட்டு அவர் சொன்னாரு, நான் எப்போது ஒரு தரம் தான் குளிச்சுட்டு காசி விஸ்வநாதரை விசாலாட்சியா அன்னபூரணியை கும்பிட்டு போறது வழக்கம். ஆனா இன்னைக்கு பாரு பெரும் பாக்கியம் தம்பி, நீ செஞ்ச பெரிய கருணை, ஒரே நாள்ல 100 முறை கங்கையில குளிச்சிருக்கிறேன். இப்படி ஒரு பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? பார்த்ததுனாலதான் எனக்கு கிடைத்தது. அதை கொடுத்தது நீதானப்பா, அதனால நான் எதுக்கு கோவப்படணும்? என்ன சொல்லுது பாருங்க, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவனாலும் நன்மையும் செய்து விடல். அதுல இருந்த நல்லதை அவர் எடுத்துக்கிட்டாரு, தீயதை அதுதான். அப்ப அதான் கழிக்கணும், கூட்டணும், வகுக்கணும், பெருக்கணும். கழித்தல் கூட்டல் கழித்தல் கணக்கு இருக்குன்னா எதுக்கு? அடையாளம் மட்டும் இல்ல, நம்ம கிட்ட நல்ல விஷயங்களை பெரிய. ஆனா ரொம்ப பேர் நீங்க உபதேசம் பண்றது நிறைய பேர் ஏத்துக்கொள்றாங்க. கேட்டுக்கிட்டே இருந்து பேசும் பொழுது நிறைய பேருக்கு வேதனையை தருது. அது என்னது, அவங்க மன பக்குவத்தை பொறுத்து இருக்கிறது அப்படின்றதுனால. ஏன்னா ஊருக்கு உபதேசம் செய்கிற 1000 பேர் இருக்கணும். முதல்ல நம்ம சரியா இருந்தா தான் ஊருக்கு உபதேசம் பண்ண முடியும். ஒரு சின்ன பிள்ளைய பெத்த தாய் கூட்டிட்டு போறா எங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு சாமியார் இருக்காரு. உங்களை மாதிரி சாமியார் என்ன செய்யறாரு, புத்துமீது நல்ல உபதேசம் பண்றாரு. அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் அந்த அம்மா என்ன செய்யறாங்க, ஐயா நான் என்ன சொன்னாலும் இந்த பிள்ளை கேட்க மாட்டேங்கிறான், நீங்க யாவது புத்திமதி சொல்லுங்க ஏன் அப்படின்னு சொல்ல. அந்த அம்மாட்ட கேட்டோன்னா அந்த பையன் என்னம்மா தப்பு செய்யறேன், சின்ன பிள்ளைனா தவறு செய்யத்தானே செய்யும், அதுக்கு என்ன பண்றது, என்ன செய்யறேன் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இனிப்பு தின்னுட்டே இருக்கிறேன், இனிப்பு தின்னுட்டு இருக்கேன், நான் சொன்னாலும் கேட்கறேன் இல்ல. ஆனா உங்க முகத்தை பார்த்தா தெய்வீக முகமா இருக்கு, ஒரு நேரம் சொன்னீங்கன்னா என் பிள்ளை கேட்பானே அப்படின்னு சொல்லவும், ஆமா நீங்க சொல்றது கேட்க மாட்டானா அப்படின்னு அந்த அம்மா பாக்குறாரு. சாமியார் பார்த்து, அப்படியா இனிப்பு தானே திங்கிறான், போய் ஒரு வாரம் கழிச்சு 7 நாள் கழிச்சு என்னை பாருமான்னு சொல்லு. 7 நாள் ஆச்சு. இந்த அம்மா எப்போ 7 நாள் முடியும்னு காத்துட்டே இருக்கு. 7 நாள் கழிச்சு இந்த பிள்ளைய வேகமா கூட்டிக்கிட்டு இப்ப அது சொல்லிடுவாரு, திருந்திருவேன் பையன் சொல்லி ஆசையோட வர்றாங்க. அப்ப பக்கத்துல உட்கார வச்சு, அப்பா நீ இனிப்பு திங்கிறீல, இனிப்பெல்லாம் திங்கக்கூடாது, உன் வாயெல்லாம் சொத்த யாரும் பல்லெல்லாம் பூச்சி ஆயிரும், ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் பார்த்த உன்னை கேலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவன். இந்த அம்மாளுக்கு பயங்கரமான கோபம். ஏயா இதுக்கு தான் 7 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா, இதைத்தானே நான் வீட்டுல தினம் சொல்றேன், நீங்க இதைத்தான் பெரிய விஷயமா சொல்லி ஊருக்கு உபதேசம் வர பண்ணிக்கிறீங்க அப்படின்னு இந்த அம்மா ரொம்ப கோபத்துல கடிச்சான். அதுக்குதான் அவர் சொன்னாரா, கொஞ்சம் நிதானமாக நீங்க சொரியல்ல, பொறுமையா இருந்தவர் பொறுமையோட சொன்னாரா, ஏமா அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்றோம்னா நம்ம முதல்ல சரியா இருக்கணும். நானே தவறு செஞ்சுட்டு பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லலாமா? நீங்க சொல்லும்போது எனக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. அந்த இனிப்பை விடுறதுக்கு எனக்கு 7 நாள் ஆயிருச்சுமா. அப்ப 7 நாள் விட்ட முன்னாடி நான் இப்ப எந்த பழக்கமே கிடையாது. அப்பதானே இன்னொரு சின்ன குழந்தையா இருந்தாலும் அதுக்கு புத்தி சொல்ல முடியும். அப்படின்ற மாதிரி ஊருக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி நம்மளை முதல்ல திருத்திக் கொள்ள வேண்டும். அப்பதான் நல்லா சரியா இருக்கு. இருந்தால ஜென்மங்கள் இருந்தன லாபம். ஆமா, அதனால அடியே நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் என்ன விஷயங்கள் அப்படின்றதால சில விஷயங்களை சொல்றோம். அதனால இந்த இடத்துல காக்க முடியாது. பெண்களுக்குரிய பருவங்கள் 7 பருவம்: பேதை, பதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவு, பேரல் சொல்லக்கூடிய 7 வகை பருவம். ஆடிப்பட்டா தேடி விதைக்க பருவத்தை பக்குவமா பயிர் செய்யணும். பெரியவங்க செய்தால் பெருமாள் செஞ்சது மாதிரி, சிறியவர்கள் செய்தால் அந்த சிவனே செஞ்சது மாதிரி. அதனால பெருமாள் பேர ஒரு விசேஷத்தை நடத்தணும். ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? காணலை நீரென்று மான்கூட்ட நம்பிடலாம், விளக்கை கனி என்று விட்டில் பூச்சி எண்ணிடலாம், ஆண்டவன் படைப்பில் 5 அறிவு ஜீவனிவை, ஆனாலும் மனிதனுக்கு ஏன் கொடுத்தான் பகுத்தறிவுன்னு ஒரு கேள்வி வரும். இது செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சிந்தித்து பார்ப்பதற்காக. காணல் நீர்னு ஒரு நீர் இருக்கு தெரியுமா? ஆமா, பாக்குறதுக்கு மான்கூட்டத்துக்கு அந்த நீர் இருக்கு, போய் அருந்தலாம் சொல்லி பக்கத்துல வந்தானே தெரியும் இது நீர் இல்லைன்னு. காணல் நீர் வெயில் வெப்பத்தின் தாக்கமாக நீர் அலை ஓடுற சாலைகள்ல பார்த்தா அப்படி தெரியும். அதுக்கு பேர் தான் காணல் நீர். அதை நம்பி மான்கூட்டம் இறந்து தண்ணி இருக்கிறது மாதிரி தெரியும். வெளிச்சத்தை பார்த்து விட்டில் பூச்சி அதுல விழுந்து கனி நினைச்சு செத்துருமா. பார்ப்பதற்கு சிவந்து இருக்கிறதே பழம் அப்படின்னு நினைச்சு பக்கத்துல போகும், செத்து போயிடும். அப்ப அதுகளுக்கெல்லாம் அறிவு வேற வித்தியாசம் இருக்கு. ஆனா மனிதனுக்கு ஒரு அறிவு கூட வைத்திருக்கிறான் இறைவன். அந்த பகுத்தறிவு படி இந்த இடத்துல உன்னை பற்றி நான் கேட்கும் அடுத்த விசாரணை என்ன தெரியுமா? என்ன விசாரணை? பர்வகாலத்தை வீணாய்
அம்மா அம்மா மனோடாகிலும் வள்ளோ காலமறிந்துள்ள வேணும் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். பணிவு இருந்தா கொஞ்சம் துணிவு இருக்கணும்ல. துணிவு வர வேண்டும் தோழா. ஆகையினால விதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவு. விதியை வென்ற கடவுள் முருகப்பெருமான். அதற்கு ஒரு ஏன்னா விதி நின்றது பிடர் எடுத்து நின்றது அப்படின்ற ஒரு தன்மையும் இருக்கிறது. விதி மதியை இழுத்து செல்லும் வெல்லக்கூடிய தன்மை விதிக்கு மட்டும் உண்டு அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார். இருந்தாலும் கொஞ்சம் நுட்பமாக யோசித்தால், சிந்தனைக்கு வேலை கொடுத்தால், கவன சிதறல் இல்லாமல் இருந்து விட்டால் விதியை வெல்லலாம். ஆகையினால மதி கொண்டு உனக்கு மணவாளன் ஒருத்தரை பார்த்து வந்து. அப்படியா? மணவாளன். ஆமா. யாரவன் பேர் சொன்னால் பிடித்திருந்தால் சம்மதம் இல்லைன்னா மறுப்பு. அழகன் குலகன் குக்குடகதாரி சேயோன் செவ்வேல் என்று போற்றக்கூடிய ஐயா ஒன்றாவது வேலவா வடிவேலவா வேலவாக வந்து நின்ற வேலவா நீ ஓடிவா நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வேல் முருகனுக்கு மணவாளனுக்கு பாதம் எடுத்து ஆடிவா சிங்கார வேலுடனே ஓடிவா ஓடிவா சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா ஆடிவா சிங்கார வேலுடனே ஓடிவா சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா சின்னஞ்சிறு சிவகுமாரா ஓடிவா வேலவா அடி வேலவா வேலராக வந்து நின்ற வேலவா ஓடிவா நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வள்ளி மணாளனுக்கு நானும் பக்கத்துல இருந்து மணவரையில தாலி கட்டிக்கிற மாதிரி வண்டி மணாளனுக்கு அப்படின்றீங்க. ஆமாம்மா. எனக்கு பிடிக்கவே இல்லை. அண்ணன் மனைவி அண்ணி, பொன்னன் மனைவி பொன்னி, அப்படியா? நல்லன் மனைவி வள்ளி. அதனால உனக்குத்தான் மணவாளன் முருகப்பெருமான். பிடிக்கவே இல்லை. அவனை மறந்து விட்டால் மனதுக்குள்ள ஆசையை வைத்துக் கொண்டு மலுப்பாதே. சொல்லும் என் வார்த்தை கேளப்பா. அந்த மகளும் இந்த அவ தேடி விடுத்து அவனிகோ கொலையில் பச்சளி மடுத்து பையான தவ வேடம் பொழிந்து பந்தவரே பூமியில் குளித்தற்குள் புகழும் நரகரே கைவரிசை தள்ளாது போ. இருப்போம் என்பது பொய், இறப்போம் என்பது மெய். பொய்யான உடம்பு, ஆனா இதுக்கு மெய்யுடம்புன்னு பேரு. அதனால இன்று பொழுது அஸ்தமனம் ஆவதற்கு சிக்கல் சிங்கார வேலவன வர செய்து உன்னை திருமணம் செய்து கொடுக்க முடியாது, நடக்காது. அழிந்து பிரம்ம முடிச்சுமல்ல சத்தியம் 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 வைத்தியநாதன் மகன். அது வரைக்கும் எல்லாருமா இருப்போம். பத்தியம் இருந்தா தான் நல்லது. ஒண்ணு நோம்பு இருக்குன்னு அடி மருந்து சாப்பிடுறதுக்குன்னு பத்தியம் இருந்தா தான் நல்லது. பிரச்சனை இல்ல. முருகா சண்முகா கந்தா கடமா கதிர்வேளா இனியாவது உன் கருணையிலும் தரிசனம் மேல் படைச்சை வா செந்தில் வடி வேளா.